இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ரேவதி, ஏன் இப்படி போய் சொல்ற? நான் உன்கிட்ட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த வீடியோவையும் டாக்குமெண்டே காமிச்சேன்ல, இப்ப இல்லன்னு சொல்ற? இல்ல சித்தி, நீங்க என்கிட்ட எந்த வீடியோவும் டாக்குமெண்ட்டும் காட்டல. உங்களுக்கு ஏதோ மன பிரம்மன் நினைக்கிறேன், அதான் என்கிட்ட காட்டினதா சொல்றீங்க. நான் எதுவும் பார்க்கல சித்தி. ரேவதி, நீ ஏன் இப்படி போய் சொல்ற? இந்த வீட்லயே நீதான் ரொம்ப நல்லவன்னு நினைச்ச, ஆனா நீ இப்படி ஃப்ராடுத்தனம் பண்ற. அம்மா, சித்திக்கு ஏதோ ஆயிடுச்சு, அதான் நடக்காததெல்லாம் நடந்ததா சொல்றாங்க. வீணா ஏன் மேல எதுக்கு பழி போடுறாங்கன்னு தான் தெரியல. சந்திரா, உனக்கு மாப்பிள்ளைய ஆரம்பத்துல இருந்தே பிடிக்கல. முதல்ல அவரை குறை மட்டும் சொல்லிக்கிட்டு இருந்த, இப்ப கல்யாணம் ஆனதுல இருந்து அவர்தான் அந்த கிழவன் கிழவியோட பேருன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஆனா உன்னால எதையும் ப்ரூவ் பண்ணவே முடியல. ஐ திங்க் நீ மென்டலி ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருக்கேன்னு நினைக்கிறேன். நீ ஏதாவது ஒரு நல்ல சைக்கியாட்ரிஸ்டா பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது உனக்கு தான் நல்லது. இல்லனா வியாதி அப்படியே முத்தி போய் பெரிய பிரச்சனை ஆயிடும். புரியுதா? புரியுதாங்கிற? இல்ல, நான் உன்கிட்ட என் மொபைல்ல இருக்கிற எவிடன்ஸ காட்டினேன்ல, இப்ப ஏன் உங்க அம்மா கிட்ட இல்லன்னு சொல்ற? இப்ப பாரு, உங்க அம்மா என்ன திட்டிட்டு போறா. உங்க அம்மா என்ன பைத்தியம்னு சொல்லிட்டு போறா. ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணுமா? சாரி சித்தி, என் ஹஸ்பண்ட் ராஜா தான் தாத்தா பாட்டியோட உண்மையான பேர் என்ன எனக்கு நல்லாவே தெரியும். அவர் பேரு ராஜா இல்ல கார்த்திக்ன்றதும் எனக்கு தெரியும். அடி பாவி, எல்லாம் தெரிஞ்சுமா உங்க அம்மா கிட்ட சொல்லாம இருந்த? ஏண்டி சொல்லல? சித்தி, அவரு ரெண்டு குடும்பமும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும்ன்ற நல்ல நோக்கத்துக்காக தான் போய் சொல்லி நடிச்சிட்டு இருக்காரு. அவரை காட்டி கொடுக்க சொன்னா என்னால எப்படி முடியும்? அதனால அவரை பத்தி போட்டு கொடுக்கற வேலைய தயவு செஞ்சு நிப்பாட்டுங்க.